பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் அதை படிக்கிறேன். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். ஸோ ஏன் இந்த வசனத்தை நான் இன்றைக்கி விளக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு போதகர் என்ன சொல்கிறாருன்னா, அந்நிய பாஷையினால கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மளோட பேசுகிறார். அவர் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறார், ஏசாயா 28:11 அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் அப்படின்னு. ஸோ அந்த போதகர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அந்நிய பாஷையினாலும் நம்மளோடு இந்த காலத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அதனால் எல்லாரும் ஆண்டோடு பேசுவதற்கு அந்நிய பாஷை தேவைப்படுது அப்படின்னு அந்த போதகர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த வசனத்தை எந்த அளவுக்கு அவர் தவறாக விளக்கம் கொடுக்குறார் என்று பார்க்கலாம். ஏன்னா இந்த வசனத்தோட அர்த்தம் அந்நிய பாஷை நம்ம பேசுவதற்கு என்கரேஜ் பண்ணுற வசனமே இல்லை. இப்போ நீங்கள் ஏசாயா 28:11 எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் மேலே இருக்கிற வசனங்கள் சந்தர்ப்பங்கள்லாம் பாருங்கள். இதில் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருந்த யூதர்களுக்கு ஒரு கடிந்து உணர்த்துகிறார், அவங்க என்னென்ன விஷயங்கள் தவறாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 7ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியரனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கத்தில் எழுதுகிறார்கள். அதாவது என்ன நடக்குதுன்னா, அந்த யூதர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இவங்க ஜனங்களை வழி நடத்தணும், ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், ஜனங்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்தணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குடிக்கிறாங்க. முதலாவது ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் அக்கார்டிங் டு த லா, மொசைக் லா, நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க மது அருந்தக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திராட்சரசம் குடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க, மயங்கிறாங்க, அந்த இடத்துல மக்களை தவறாக வழி நடத்துகிறாங்க. இந்த விஷயத்தில் அதுதான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா கடிந்து உணர்த்துகிறார். நல்லா கவனிக்கணும் இதோடைய விஷயத்தை. இங்கே என்ன கான்டெக்ட்ல இருக்குன்னு நல்லா கவனிக்கணும். ஸோ ஜனங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தப்பு பண்ணுறது இல்லாமல் ஜனங்களையும் வழி நடத்துகிறாங்க. எப்படி வழி நடத்துகிறாங்கன்னா, கடவுளை நம்பாதபடிக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக அந்நிய நாட்டை நம்ப வைக்கிறாங்க, அந்நிய நாட்டை சார்ந்து போகிறாங்க, வெளிநாட்டை சார்ந்து போகிறாங்க. rather than believing the God, ஆண்டவரை நம்புவதை விட வெளிநாட்டுகள், அந்நிய நாட்டுகளை, படைகளையும் நம்ப வைக்கிறாங்க இந்த தவறான ஆலோசனை கொடுக்கின்ற ஆசிரியர்கள், தீர்க்கதரிசி. இதை தான் குறித்து யார் இங்கே கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னா ஏசாயா. இப்போ தொடர்ந்து இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது உங்களுக்கு அடுத்த விஷயம் புரியும். 8ஆம் வசனத்தை படிக்கிறேன். போஜன பீடங்களில் எல்லாம் வாந்தினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, அசுத்தமான இடம் இல்லை. ஸோ அவங்க குடிச்சிட்டு அவங்க டேபிள், அந்த டைனிங் ஹால் டேபிள் என்ன பண்ணுறாங்கன்னா வாந்தி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கேவலமாக அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்பயும் அந்த இருக்கிற மக்கள் அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க, அந்த ஆசிரியர்கள், தீர்க்கதரிசிகள். ஆனால் ஆண்டவர் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டார், ஆண்டவர் அவங்க நிராகரிச்சு விட்டார். இப்போ அடுத்த வசனம் தொடர்ந்து நான் படிக்கலாம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் மூளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மக்களுக்கு தெளிவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு முயற்சி இல்லை, ஆவிக்குரிய போதனை இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு, சரியான ஃபுட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ மக்களுக்கு போதிக்கிறாங்க அப்படின்னு இங்கே யார் கடிந்து கொள்றாரு, இந்த ஏசாயா ஜனங்களை. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, பரியாச உதறினாலும் அந்நிய பாஷினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவா. இப்போ இந்த கான்டெக்ட், இந்த சந்தர்ப்பத்தை அப்படி படிச்சுட்டு இந்த வசனத்தை லிங்க் பண்ணும்போது தான் அந்த அர்த்தம் புரியும். அப்போ கடவுள் சொல்றாரு, இந்த ஜனங்களினுடைய வார்த்தைகளை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்நிய நாட்டை சார்ந்து போறாங்க, தவறான போதனைகளை சார்ந்து போறாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன், அவங்கள அந்நிய பாஷையை கொண்டு அவங்களோட பேச போகிறேன், அதாவது அந்நிய ஜனத்தோடு வைத்து அவர்களை நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது ஒரு சைன், இது ஒரு அடையாளம். யாருக்குன்னா யூதர்களுக்கு. அவங்க எப்பெல்லாம் அந்நிய வார்த்தைகள், அந்நிய பாஷை மக்கள் பேசுகிறதை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அழிவு வரப்போகுதுன்னு ஒரு அர்த்தம். உதாரணத்துக்கு இங்க சொல்லப்பட்ட இந்த அந்நிய பாஷைக்கார யாருன்னா அசிரியர்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அவர்களை நியாயம் தீர்க்க போகிறார். உதாரணத்துக்கு இன்னொரு வசனம் படிக்கிறேன், இப்போ புரிஞ்சிடும். எரேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன்,
என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை உங்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி. அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி. அவர்கள் பேசுகிறது என்னதென்று உனக்கு விளங்காது. ஏன்னா அவர்களை வைத்து ஆண்டவர் என்ன பண்ற நியாயம் தீர்ப்போகிறார். அசிரியர்கள் வரும்பொழுது, பாபிலோன் வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை தான் பேசினார்கள். அப்ப அந்நிய பாஷைகள் பேசுகிற சத்தம் கேட்கும் பொழுது இந்த யூதர்களுக்கு என்னவா ஒரு பயம் வந்துடும். அப்ப ஆண்டவர் நம்ம நியாயம் தீர்க்க போகிறார். அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தது அவங்கள பிடிச்சிட்டு நியாயம் தீர்த்தாங்க, அவங்கள அழிச்சாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. அப்ப எப்பப்பெல்லாம் யூதர்களுக்கு அந்நிய பாஷை ஒரு வார்த்தையினால அவங்களுக்கு கேட்கப்படுகிறதோ அப்பெல்லாம் அவங்க என்ன அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார், அதுதான் அவங்களுக்கு ஒரு அடையாளம். அப்ப இதேமாரி தான் பெந்தேகோஸ்தே நாளில் நடந்துச்சு. யூதர்கள் எல்லாரும் வந்துடும் பொழுது அவங்க அந்நிய பாஷைகளை பேசுகிறதை சவுண்ட் அவங்க கேட்ட பொழுது அவங்க ஐயோ இது என்னவாக முடியுமோ என்று அவங்க பயந்தாங்க. ஏன்னா யூதர்களுக்கு ஒரு பயம். பழைய ஏற்பாட்டில் எப்பெல்லாம் நமக்கு அந்நிய பாஷையினாலே கர்த்தர் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு என்ன நடக்க போகும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரப்போகுது, ஒரு பெரிய ஒரு பேரழிவு வரும். அந்நிய நாட்டு மக்களை வைத்து ஆண்டவர் நியாயத்திற்பார். அதே தான் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலுமே அவங்களுக்கு ஒரு பயமும் ஏற்பட்டது. அதான் கொரிந்தியர் கூட பவுல் சொல்வார், அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளம் ஆயிராமல் அவ்விசுவாசிகள், அதாவது அவ்விசுவாசிகளாக அந்த யூதர்கள், அந்த ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு தான் அது அடையாளமாக. ஆனால் அவங்க தான் பயப்படுறாங்க. ஸோ கடவுள் ஏன் நியாயம் தீர்த்தார் அவங்கன்னா, கடவுள் அவங்களுக்கு அழகான ஒரு ப்ராமிஸ் லேண்ட் கொடுத்தாரு, கானான் தேசத்தை கொடுத்தாரு. ஆனால் அவங்க கடவுளுக்கு விரோதமாக, அவர் வார்த்தைகளுக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு அகேன்ஸ்டாக அவங்க ரிபிலியஸ் பண்ணாங்க, அவருக்கு அகேன்ஸ்டாக அவங்க எழும்பினாங்க. அவங்க ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்கல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களை ஒப்பு கொடுத்தார். அந்நிய நாட்டு மக்களுக்கு, அதாவது அந்நிய பாஷைகளை கொண்டு பேசுவார் அப்படின்னு. அப்போ இதுக்கான அர்த்தமே இதுதான். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பேசுகிற அந்நிய பாஷைக்கும் அதுக்கும் இந்த வசனத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் கர்த்தர் அந்நிய பாஷைகளை பேசுவார்னா நம்ம எப்படி எந்த அர்த்தத்தில் நம்ம இப்போ எடுத்துக்க முடியும்? அந்த அர்த்தமே அழிவுக்கான ஒரு அடையாளம். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? நமக்கு ஏதாவது அழிவு வரப்போதா? இல்லை. ஸோ இந்த வசனத்தை அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கையில் அநேகமாக வளரலாம். ஆமென்.